ஏன் நம்ம நினைச்சிருந்தா விஜயை போய் பார்த்துருக்கு என்னால் முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருப்பார். இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்லை தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அத்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில் தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட அந்த நிலையில் உறுதியாக இருந்த கட்சி தேமுதிக. 2026 தேர்தல் முன்னாடி வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பயணிச்சோம். நான் இன்னைக்கு கேட்குறேன் அண்ணன் எடப்பாடியார், இது வரைக்கும் நான் பேசல. இது மாவட்ட செயலாளர் மீட்டிங், தலைமை கழகத்தில் நடக்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டம். 2024 அதிமுக கூட எந்த கட்சி அன்னைக்கு உங்க துணை நின்றார்கள்? இதை அண்ணன் எடப்பாடியார் நிச்சயம் எனக்கு பதில் சொல்லும். அன்னைக்கு கூட்டணியில் இருந்து எல்லாரும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை விட்டு ஓடனாங்கல்ல. நாங்கள் கூட்டணி தர்மத்தை மதிச்சோம்ல. உங்க கூட அன்னைக்கு நின்ன ஒரே கட்சி தேமுதிக. வேற யாருங்க கூட நின்னாங்க? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மளுடைய மோடி அவர்கள் தான் பிரதமர் என்று சொல்லி அங்கே கூட்டணி அமைக்க 2014 முதல் கூட்டணி வைத்தது கேப்டன் மோடி அவர்கள். முதல் முறை பிரதமராக வந்தபோது பட்டி தொட்டி எங்கும் அந்த தாமரை சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் நாம் கொண்ட அந்த கொள்கையின்படி, எங்கள் கழகத்தின் விருப்பத்தின்படி, எங்கள் மாவட்ட செயலாளர் தொண்டர்களின் விருப்பப்படி அந்த கூட்டணி தர்மத்தை 2024 வரைக்கும் நாம் மதித்தோம். ஆனால் அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறார். அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார். ஆனால் தேமுதிக உங்கள் கூடையே நின்னமே, நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? என்ன அழைச்சி பேசுனீங்க? ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அது கூப்பிட்டுருப்பீங்களா? எவ்வளோ வாட்டி நாங்கள் சொன்னோம், எத்தனை வாட்டி, அண்ணா இது கூட்டணி, இந்த கூட்டணியை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்தணும். அப்போ தான் கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு வாட்டி இல்லை, ஒரு 2 வாட்டி இல்லை, 1000 வாட்டி நான் பேசியிருப்பேன் அவர்கிட்ட கூட்டணியில் இருந்த போது. இங்கே ஒரு உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்தாங்களே, அன்னைக்கு கூட நான் போய் அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்றேன். அவர் என்ன வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாரா? நானும் ஒரு பொதுச் செயலாளர். உங்களுக்கு இருக்கிற கௌரவம் நம்மளுக்கு இருக்காதா? தேமுதிகவுக்கு ஏன் போனோம்? கூட்டணி தர்மத்தை மதித்து அந்த உண்ணாவிரத கூட்டத்தில் போய் அமர்ந்து அதிமுகவுக்கு நாம் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம். அன்னைக்கு கூட சொல்கிறேன், இது போன்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைக்கு ஒன்றாக இணைந்து நம் கூட்டணி போராட வேண்டும் என்று. சரிமாம்பார் எல்லாத்துக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. நீங்கள்லாம் நினச்சிக்கலாம் ஏதோ எம்பி சீட்டு கொடுக்கல அதனால தான் கூட்டணியில் இல்லைன்னு. இது என்ன எம்பி சீட்டு? இது மாதிரி பல்வேறு எம்பி சீட்டுகள் தேமுதிகவால் வாங்க முடியும். ஆனால் கேப்டன் சொன்னது போல் அந்த தன்மானத்தை மதிக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணியில் மரியாதை இல்லை. அந்த தேமுதிகவினுடைய எங்கள் மாவட்ட கழக செயலாளர் கடைகோடி தொண்டருக்கு கூட அந்த மரியாதை இல்லாத போது ஒட்டுமொத்த கழகத்தினுடைய விருப்பத்தின்படி தான் எம்பி சீட்டும் கொடுக்கல, எந்த தர்மத்தையும் மதிக்கல, யாரையும் அழைச்சி பேசலை என்ற நிலையில்தான் நாம் திமுகவுடன் கூட்டணி அமைத்தோம். இதான் உண்மை.